ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சாட் வித் ஹரிணி. இன்னைக்கு பிக் பாஸ் த காமன் மேன் ஷோல ஆரியோட ஸ்ட்ரிக்டான ஹோஸ்டிங், மாயாவோட ஜட்ஜ் லொல்லு பிளஸ் கண்டெஸ்டன்ட் பண்ண அல்டிமேட் கலாட்டா. இன்னைக்கு ஷோல யார் கிரீன் கார்டு தூக்குனா, யாரு குண்டு கட்டா வெளியே போனான்றத பார்த்துடலாம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சபா மாயாவோட அதே பழைய பாட்டு என்ட்ரி தாங்க. வந்ததுமே இன்னைக்கு யார் இங்க வர போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜட்ஜ் சீட்ல உட்காரதா ரொம்ப ஆசைன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. சரி நான் ஆரி ப்ரோவும் வாலண்டியரா தலைய கொடுத்துட்டாரு. நான் ஹோஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. கடல முத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவரு. ஸோ இப்போ ரிசல்ட் எல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இவர் வேற ஹோஸ்டா போயிட்டாரு. சரி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா இன்னைக்கு வந்தது ஜோசியர். போற பக்கம் பார்த்தா பிக் பாஸ் ஷோல டாக்டர், மினிஸ்டர்னு எல்லாருமே வந்துருவாங்க போலயே. சுந்தரபாண்டி ஜோசியர் அவரோட கெட்டப் அதாங்க கோட்டஸோட கெட்டப்போட வந்துட்டாரு. வந்தவரு என்னோட கட்டத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டிப்பா நான் போயிடுவேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவர் கூட யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னும் சொன்னாரு. அதாவது 2 பேர் 3 பேர் வருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் தான் இருப்பேன் அப்படிலாம் சொன்னாங்களா, உடனே ஜட்ஜஸ் அத நாங்க இப்ப பொய்யாக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்டஸ்டன்ட்ட உள்ள கூப்பிட்டாங்க. இப்போ ஜோசியரு நான் அப்படி இல்லன்னா இப்படி, இப்படி இல்லன்னா அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான் அப்படி இப்படின்னு ஓப்பனா மழுப்பி விட்டுக்கிட்டு இருந்தாரு. ராஜலட்சுமி அப்படின்ற கண்டஸ்டன்ட் வந்ததுமே ராஜுக்கு செம்மையா மொக்க குடுத்துட்டாங்க. இவங்க கும்ஃபுலாம் பண்ண தெரியும்னு சொல்லி அதெல்லாம் வேற பண்ணி காட்டுனாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. கட்டிக்கினது சாரி. இருந்தாலும் அந்த சாரிலயே குங்ஃபூ கலைகள காட்டி நல்லா சும்மா அசத்திட்டாங்கன்னே சொல்லணும். இவங்களும் ஜோசியரும் டிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நோ யூஸ். 2 பேருமே ஜட்ஜஸால ரிஜெக்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. அடுத்ததா பாஷா பாய் அண்ட் திருநங்கை வந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்ததுல 2 பேருக்குமே டிபேட் நடந்தது. அதுல பாஷா பாய் சும்மா பேசியே அசத்திட்டாரு. அவருகிட்ட நல்ல என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கு. நல்லா பாடுறாரு, செம்மையா பேசுறாரு. ஸோ அவர செலக்ட் பண்ணிட்டாங்க. வேற யார செலக்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க? ஸோ திருநங்கை அக்காவு நல்லா தான் பேசினாங்க. பட் கம்பேர் பண்ணும்போது பாஷா பாய் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அவர்கிட்ட நல்ல கன்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர வச்சுக்கிட்டு அதாவது அவர செலக்ட் பண்ணிட்டு திருநங்கை அக்காவ ஹோல்ட்ல போட்டாங்க. நெக்ஸ்ட் ஷாமா அண்ட் சுப்ரமணின்னு 2 கண்டஸ்டன்ட் வந்திருந்தாங்க. இதுல சுப்ரமணி நெறைய அச்சீவ்மென்ட் பண்ணியிருந்தாலும், நல்லா பேசினாலும், ரொம்ப ப்ரிப்பேர் ஆகி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஷியாமாவோட கேரக்டர் வேற லெவல்ங்க. துருதுருன்ற கேரக்டர்லாம் நம்ம பார்த்திருப்போம். படபடன்னு பேசுறவங்களையும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவங்க பேசுறது மட்டும் இல்லாம, துருதுருன்னு படபடன்னு இங்க, அங்கன்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு செம்ம ஆக்டிவா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. இதுலயே தெரிஞ்சிருச்சு யார செலக்ட் பண்ண போறாங்கன்னு. நம்மலாம் எதிர்பார்த்த மாதிரியே ஷியாமாவோட கேரக்டருக்காகவே ஜட்ஜஸ் அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. இங்க சுப்ரமணி பேசினது ஃபுல் ஸ்கிரிப்டடா இருக்கு. பத்தாததுக்கு ஷோக்கு பங்க்சுவாலிட்டியும் இல்ல அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் அவர ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சுகுமாரன் கண்டஸ்டன்ட் வந்ததுமே ஓவியாக்கு நூல் விட்டுக்கிட்டே இருந்தாப்ல. ஆங்கரிங் பண்றாரு, ராப் சாங் பாடி காட்டுனாரு, எல்லாமே செம. ஆனா ஆங்கரிங் பண்ணும்போது ஜட்ஜஸ்லாம் ஓவரா ஆட்டிட்யூட் காட்டுன மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா ஆங்கரிங்னாலே ஸ்பீடா தான் பேசுவாங்க. ஆனா ஜட்ஜஸ் எல்லாம் நீங்க ஸ்பீடா பேசுறீங்க, எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உடனே இவர் அவரோட ஓன் டேலண்ட்ட காட்ட ஆரம்பிச்சாரு. ராப் சாங் அதுவும் அவரே எழுதி பாடின ஒரு பாட்ட பாடி காட்டினதும், ஜட்ஜஸ் எல்லாம் சும்மா அசந்து போயிட்டாங்க. ஒழுங்கா பேச ஆரம்பிச்சாங்க. முக்கியமா ஓவியா செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லணும். இருந்தாலும் ஜட்ஜஸ் அண்ட் ஹோஸ்ட்டோட பிக் பாஸ் சீசன்ல எப்படி இருந்துச்சு? அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுக்கு, இவங்க 4 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னலாம் பண்ணாங்க? அப்படின்னு இவரு உடனே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அவங்க பிளஸோட நிறுத்தியிருக்கலாம். பட் தம்பி கொஞ்சம் ஆர்வ கோளாறுல மைனஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு இவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் செம்மையா இருந்துச்சுங்க. முக்கியமா ரொம்ப தெளிவாவும் இருந்துச்சு. ஸ்பீடா பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க 4 பேரும் நீங்க ஆங்கரிங் பண்ற மாதிரியே ஸ்பீடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதையே ஒரு குறையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்கள விட பெண்களுக்கு தான் நெறைய வாய்ப்பு கிடைக்குது. ஸோ எனக்கு இங்க நெறைய வாய்ப்பு கிடைக்கணும். நான் நெறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா அவ்ளோதாங்க. அவர் அப்படி சொன்னதுமே உடனே ஜட்ஜஸ் 4 பக்கமும் தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் மாயா, ஓவியாவோட புரிதல் இருக்கே என்னத்த சொல்றதுன்னே தெரியல. அப்படி இப்படின்னு பேசி சுகுமாரன ஹோல்ட்ல போட்டுட்டாங்க.
நெக்ஸ்ட்டு மாயா. மாயா வந்ததுமே அதாங்க கண்டஸ்டன்ட் மாயா இவங்க. ஸோ இவங்க வந்ததுமே அவங்கள பத்தி அவங்களோட கேரக்டர், டேலண்ட்ஸு அதுக்கப்புறம் அவங்களுடைய கெரியர்ன்னு எல்லாத்த பத்தியும் மூச்சு பிடிக்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் நோ யூஸ் ஜட்ஜஸ்க்கு திருப்தியாவே இல்ல. அதனால அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிரியங்கா, நர்மதான்னு 2 கண்டஸ்டன்ட் வந்திருந்தாங்க. யாரு பெஸ்ட்ன்னு உங்களுக்குள்ளயே டிபேட் பண்ணிக்கோங்கன்னு ஜட்ஜஸும் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பிரியங்காக்கு, நர்மதா இவங்க 2 பேருக்கும் பேஷன் என்ன தெரியுமா? ஒருத்தங்களுக்கு ஆங்கரிங் ஆகணும்னு ஆசை. இன்னொருத்தங்களுக்கு நடிப்புல ஆசை. ஸோ பிரியங்காவ ஆங்கரிங் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு செம்மையா பண்ணி அசத்திட்டாங்க. நர்மதா நடிச்சு காட்டுமான்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு போவாங்கல்ல, கேஷுவலா அதே மாதிரி பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு நடிப்பாம்மா அப்படின்னு சொல்லி மாயா அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்குன்னு டெடிகேட்டடா ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க போணும், கத்துக்கணும் அப்படிலாம் சொல்லிக் குடுத்தாங்க. பட் அந்த பொண்ணு காதுலயே வாங்கல. "ஃபர்ஸ்ட்டு காது குடுத்து கேளு, கவனி, கான்சன்ட்ரேஷனே இல்லம்மா உனக்கு" அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உடனே நர்மதா, "கான்சன்ட்ரேஷன் இல்லாமயா வந்து சிஏலாம் முடிச்சிருக்க முடியும்? யார பார்த்து என்ன சொன்னீங்க?" அப்படின்னு கோவப்படும்னு பார்த்தா, பொசுக்குன்னு அவங்க குடுத்த ரிஜெக்ட் கார்ட ஹேப்பியா ஏத்துக்கிட்டு போயிடுச்சு. ஆனா, இந்த பிரியங்காக்கு ஜட்ஜஸ்லாம் ஹோல் கார்ட் குடுத்துட்டாங்க. ஆனா இவங்க, "நான் வாங்க மாட்டேன். எனக்கு வேண்டாம். எனக்கு கிரீன் கார்ட் தான் வேணும். எனக்கு கிரீன் குடுங்கன்னு" சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ராஜுவும், மாயாவும் உடனே, "ஏய் இந்தாம்மா, இப்போ நீ போறியா? இல்ல ரெட் கார்ட் குடுக்கவா?" அப்படின்னு கேட்டு ஒரு வழியா அவங்க கையில எல்லோ கார்ட வச்சு திணிச்சுட்டாங்க. ஓவராலா இன்னைக்கு எபிசோட்ல 10 பேர்ல 3 பேரு ஹோல்டு, 2 பேரு செலக்ட் ஆயிட்டாங்க. நாளைக்கு இன்னும் என்னெல்லாம் கூத்து நடக்க போகுது அப்படின்றத என் கூட சேர்ந்து பாருங்க. அதுக்கு மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.